சிறுகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி வந்து கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் கிறிஷோட டிசியை வந்து வாங்கிட்டு நாங்கள் வேறு ஸ்கூலில் சேர்க்குறோம், வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கிறிஷோட டிசியை வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போவாங்க அப்படின்னா வித்யாவோட வீட்டுக்கு கிறிஷை கூட்டிகிட்டு ரோஹிணி போவாங்க. அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரி கிறிஷை வந்து நான் வேறு எங்கேயாவது சேர்க்கணும், எங்கள் அம்மா வேறு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ போயிட்டாங்க, எங்கள் அம்மா கிறிஷ் எங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினச்சி தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆனால் கிறிஷ் அங்கே இருக்கனால கிறிஷுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. கிறிஷை வந்து வேறு எங்கேயாவது இருந்து தங்கி படிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், அது வரைக்கும் ஒரு வாரம் மட்டும் உன் வீட்டில் வச்சுக்கோ வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வித்யா வந்து ஒரு வாரம்னா கஷ்டம் ரோஹிணி, என்னால் முடியாது, சரி உனக்காக நான் ஒரு வாரம் மட்டும் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவேன், அதுக்குள்ளே நீ தான் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் கிறிஷை வந்து அங்கே விட்டுட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ரோஹிணி வந்து இந்த விஷயத்தில் மாட்டுவாங்களா? ஏன் அப்படின்னா மீனாவும் முத்துவும் பார்த்திங்க அப்படின்னா தீவிரமாக கிறிஷ் விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி தேடிட்டு இருக்காங்க. இதனால ரோஹிணி கூடிய சீக்கிரம் மாட்ட போகிறாங்க. ஸோ ரோஹிணியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.